Fifth subdivision பாருங்க 18x square plus 12y square minus 144x plus 48y plus 120 equal to 0. ஸோ அவங்க ஈக்குவேஷன் ஃபார்ம்லேயே கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் கிவன் ஒரு வாட்டி எழுதிக்கலாம். 18x square plus 12y square minus 144x plus 48y plus 120 equal to 0. இப்போ x எல்லாம் ஒன்றா எடுத்துக்கலாம். 18x square minus 144x plus 12y square அப்புறம் எடுத்துக்கலாம் plus 48y plus 120 equal to 0. இப்போ 18 டேபிளில் 144 கேன்சல் ஆகும் 8 டைம்ஸ். 8 8 64 கரெக்டு, 8 டைம்ஸ் வரும். அப்புறம் 12 4s are. அப்போ 18 காமனாக நான் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா 18ம் எக்ஸ் வேண்டாம், 18 மட்டும் காமனாக வெளியே எடுக்கிறேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8xன்னு மாறும். இது வந்து 12 காமனாக எடுக்கலாம். அப்போ ஒய் ஸ்கொயர் 12 4s are இன்ட்டு ஒய் ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு டேர்மும் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் ஞாபகம் இருக்கா? எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறத டிவைடட் பை 2 பண்ணணும், அதுக்கு ஒரு ஸ்கொயர் பண்ணும் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போ இங்கே நான் சும்மா ரஃபாக எழுதுகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x இருக்க வைங்க. எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் அது டிவைடட் பை 2, அப்போ 4. சரிங்களா? 4க்கு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அதோட ஸ்கொயர். அப்போ ப்ளஸ் 16 ஒன்றும் மைனஸ் 16 ஒன்றும் நம்ம ஆட் பண்ணிப்போம். இது பக்கத்தில் ப்ளஸ் 16 ஒன்றும் மைனஸ் 16 ஒன்றும் நம்ம ஆட் பண்ணிப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் அடுத்தது 4y. அப்போ 4 டிவைடட் பை 2 2. 2ஓட ஸ்கொயர் என்ன 4 ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று. தெரியும் இல்லையா? இதுதான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் பின்னாடி. 18 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x டிவைடட் பை 2 பண்ண 4 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 16 ஒன்று மைனஸ் 16 ஒன்று. அதே மாதிரி ப்ளஸ் 12 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ப்ளஸ் 4 ஒன்று மைனஸ் 4 ஒன்று ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 0. இப்போ அடுத்த லைனில் இந்த டேர்ம் மட்டும் பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ 18 இன்ட்டு ஏ மைனஸ் 16 வந்து 4 ஸ்கொயர். அப்போ ஏ மைனஸ் 4, ஏ இடத்துல எக்ஸு, எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர்னு வருதா? கிளியரா? அண்ட் இப்போ இந்த மைனஸ் 16 வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கும்போது 16 இன்ட்டு 18 என்னவோ அதுதான் எடுக்கணும். டேரெக்டாக 16 எடுத்திங்கன்னா சம்மில் ஆன்சர் வராது. ஏன்னா இந்த தப்புலாம் நானும் பண்ணியிருக்கேன். 18 இன்ட்டு 16 228 தான் வெளியே எடுக்கணும். ப்ளஸ் 12 இன்ட்டு ஒய் எல்லாமே ப்ளஸ்ஸு. அப்போ ஏ ப்ளஸ் 2 ஸ்கொயர் தான் 4, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 12 இன்ட்டு 4 வந்து 48, அதை தான் வெளியே எடுக்கணும். ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 18 இருக்கு, எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் இருக்கு, ப்ளஸ் 12 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. லாஸ்ட்டாக இந்த நம்பர்ஸ்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். மைனஸ் 288 மைனஸ் 48 ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 0. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணி அந்த சைடு கொண்டு போகணும். அதுதான் ஃபஸ்ட்டு முடிக்கணும். எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 12 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 288 மைனஸ் 48 ப்ளஸ் 20. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலே 8 6 168 மைனஸ் 168 மைனஸ் 48 16 ரெண்டுமே மைனஸு. ஸோ ஆட் பண்ணால் 216 மைனஸ் 216 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மைனஸ் ஆன்சர் கொண்டு போக போகிறேன். 18 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 12 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 216. இப்போ நமக்கு எப்போவுமே ஈக்குவல் டு 1 வரணும். ஸோ டிவைடட் பை 216 ரெண்டு சைடும். அப்போ 18 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் பை 216 ப்ளஸ் 12 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பை 216 is equal to 216 divided by 216. இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டா 1 வரும். 18 டேபிளில் இந்த டேர்ம் வந்து 12 டைம்ஸ் வரும். அப்போ சேம் 12 டேபிளில் இந்த டேபிள் 18 டைம்ஸ் வரும். எல்லா சம்முக்கும் இப்படி தான் வரும். எக்ஸாம்பிள் சம்லேயும் இப்படி தான் வரும். எந்த சேஞ்சுமே இருக்காது. அப்படி தான் கொடுப்பாங்க. எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் பை 12 ஒய் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பை 18 is equal to 1 வந்துட்டோம். இந்த ஈக்குவேஷன் நடுவில் ப்ளஸ் இருக்கிறனால எலிப்ஸ் தான். அதை எழுதிக்கலாமா? Therefore this
is an equation of the ellipse with major axis parallel to y axis ன்னு எழுதிடலாம். next a square value 18, b square value 12, c square value கண்டுபிடிக்கணும். a square minus b square 18 minus 12 which is equal to 6. அப்போ c ஓட வேல்யூ √6. அது மாதிரி a வேல்யூ எப்படி எழுதும்? √18. கிளியரா? இப்போ இந்த √18 லாஸ்ட்டாக நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ணிடலாம். √18 9 into 2 9ஓட ரூட்டு 3 √2ன்னு எடுத்துக்கலாம். இங்கே சால்வ் பண்ணலாம். திருப்பி சம்முக்கு நடுவில் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி வரும். e வேல்யூ கண்டுபிடிக்கணும். e is equal to √1 minus b square by a square. Therefore √1 minus 12 by 18. 18 ones are 18. 18 minus 12 by 18 which is equal to 6 by 18. 6 ones are 6 threes are √1 by 3. இது வந்து e ஓட வேல்யூ. சரியா? இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சென்டர். அவ்வளோதான், எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். சென்டர் வந்து h, k. அங்கே வந்து -4 இருக்கு. அப்போ +4 +2 இருக்கிறனால -2. ஸோ ஹெச்சோட வேல்யூ 4, கேவோட வேல்யூ -2. h is equal to 4, k is equal to -2. அது வந்து ஃபோக்கை. ஃபோக்கை எப்படி கண்டுபிடிப்போம்? h, k minus c. h, k plus c. h ஓட வேல்யூ 4, k ஓட வேல்யூ -2. c ஓட வேல்யூ √6. அடுத்து h ஓட வேல்யூ 4, k ஓட வேல்யூ -2 plus √6. அடுத்து vertices. vertices h, k minus c வர இடத்துல a வரணும். h, k plus a. 4, -2 minus 3 times of √2. இல்லையா? நான் வந்து சைடில் எழுதியிருக்கேன், அதனால் பார்த்துக்கிறேன். 4, -2 plus 3, 3 √2. லாஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ். ஏக்கு முன்னாடி ஏயோட நியூமரேட்டரில் என்ன இருக்குது அது அப்படியே எழுதலாம். y + 2 is equal to + or minus a by e. y + 2 is equal to + or minus a ஓட வேல்யூ 3 √2, e ஓட வேல்யூ √1 by 3. கரெக்டா? இப்போ இது எப்படி மாற்றி எழுதலாம்? √1 by 3 எப்படி எழுதலாம்னா 1 by √3ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா √1ம் 1ம் சேம். அப்போ y + 2 is equal to + or minus 3 √2 into √3 ரெசிப்ரோக்கல் ஆகி மேலே வந்து டிவைடட் பை 1. டிவைடட்ல இருக்க √3 மேலே போயிடுச்சு. சரியா? இப்போ y + 2 is equal to + or minus 3 times of √6. இப்போ y is equal to + or minus 3 times of √6 -2. இப்போ ரெண்டு விஷயம் கண்டுபிடிப்போம். ஒன்று y is equal to +3 √6 -2. இன்னொன்று y is equal to -3 √6 -2. இப்போ டிவைடட் பைல இருந்தால் நம்ம எதாவது சால்வ் பண்ணலாம். இது டேரெக்டாக நியூமரேட்டர் மட்டும் இருக்கிறனால நம்ம இப்படி எழுதிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக எப்படி எழுதோன்னா and y is equal to -2 - 3 √6. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் அடுத்து சப்டிவிஷன் பார்க்கலாம். 6th கொஸ்டின் பாருங்க. 9x² - y² - 36x - 6y + 18 = 0. இதை சால்வ் பண்ணலாம். 9x² - y² - 36x - 6y + 18 = 0. இப்போ x எல்லாம் ஒரு சைடு. 9x² - 36x - y² - 6y + 18 = 0. இப்போ நெக்ஸ்ட் லைனில் எக்ஸோடது எல்லாம் பிரித்து எழுதிட்டோமா? இப்போ 9 காமனாக வெளியே எடுத்துடலாம். 9 காமனாக வெளியே எடுத்தால் x² - 4x. இதில் வந்து காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. அப்போ 1 எடுத்துக்கலாம். y² - 6y + 18 = 0. இப்போ இது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் இல்லையா? 9 into x² - 4x. 4 divided by 2 2. 2 ஓட ஸ்கொயர் 4. அப்போ +4 ஒன்று -4 ஒன்று எடுத்துக்கணும். அடுத்து -1
minus 1 into y square minus 6 இருக்கு 6 by 2 3 3 square என்னது 9 இப்போ 6y plus 9 ஒன்னும் minus 9 ஒன்னும் plus 18 equal to 0 இப்போ இதை வந்து simplify பண்ணணும் x square minus 4x plus 4 இப்போ a minus b square x minus 4 square வந்து 4 வந்து 2 square இல்லையா அப்போ x minus 2 whole square minus 4 வெளியே எடுக்கும்போது 9 4s are எவ்வளோ 36 ன்னு எடுக்கணும் clear minus y square minus 6y plus 9 அப்போ y minus 9 னா 3 இல்லையா whole square minus into minus plus வெளியே எடுக்கும்போது minus into minus plus 9 ஏன்னா வெளியே 1 தான் இருக்கு plus 18 equal to 0 இப்போ இது ரெண்டும் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் 9x minus 2 whole square minus y minus 3 whole square minus 36 plus 9 plus 18 18 plus 9 எவ்வளோ 19 20 21 22 23 24 25 26 27 minus 36 plus 27 minus 9 இல்லையா minus 9 equal to 0 இப்போ minus 9 ஆன்சர் கொண்டு போயிடலாம் அப்போ 9 into x minus 2 whole square minus y minus 3 whole square is equal to 9 இப்போ equal to 1ன்னு வரணும் அப்போ divided by 9 9 into x minus 2 whole square by 9 minus y minus 3 whole square by 9 is equal to 9 by 9 இப்போ இது ரெண்டும் cancel இதுவுமே cancel அப்போ x minus 2 whole square by 1 minus y minus 3 whole square by 9 equal to 1 this was axis is parallel to x axis இதை எழுதிடலாம் this is an equation of the hyperbola whose transverse axis is parallel to x axis transverse axis வந்து parallel to x axis இப்போ a square ஓட வேல்யூ என்ன 1 b square ஓட வேல்யூ 9 அப்போ a ஓட வேல்யூ root 1 வேல்யூ 1 ன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம் இல்லையா அடுத்து c square வேல்யூ a square plus b square that is 1 plus 9 10 c ஓட வேல்யூ root of 10 ன்னு ஆயிடும் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் e இருக்கு e is equal to root of 1 plus b square by a square அப்போ root of 1 plus b square 9 a square value 1 1 ones are 1 1 plus 9 10 by 1 நமக்கு எழுதணும்னு இல்லை அப்போ root of 10 ஓட விட்டுடலாம் e ஓட வேல்யூ root of 10 ன்னு விட்டுடலாம் இப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம் a வந்து சென்டரோட வேல்யூ h, k அப்போது h, k வந்து +2 இன்னொன்று -3 ஏன்னா இது -2 இருக்கும் இது +3 இருக்கும் இல்லையா இப்போ h ஓட வேல்யூ 2 இது 2 k ஓட வேல்யூ -3 b ஓட வேல்யூ 4 r h plus c, k h minus c, h ஓட வேல்யூ 2 c ஓட வேல்யூ √10 k ஓட வேல்யூ -3 h ஓட வேல்யூ 2 minus c ஓட வேல்யூ √10 k ஓட வேல்யூ -3 அடுத்து c vertices are h plus a, k h minus a, k h plus a ஓட வேல்யூ 1 h ஓட வேல்யூ என்னது 2 அது எழுதணும் 2 plus 1, -3 2 minus 1, -3 so 3, -3 1, -3 equation of direct recess are x minus 2 is equal to plus or minus a by e. Next line la x minus 2 is equal to plus or minus a oda value என்னது 1 e value என்ன கண்டுபிடிச்சோம் √10 இப்போ இத ரெண்டா பிரிச்சு எழுதிக்கலாம் x is equal to plus 1 by √10
-2 அந்த சைட் போனால் +2. அடுத்து x is equal to -1/√10 -2 அந்த சைட் போனால் +2. இப்போ ஒரே ஒரு சேஞ்ச் இந்த 2 ஃப்ரண்ட்டில் எழுதணும், அதை மட்டும் நான் அடுத்த பேஜ் எழுதிக்கிறேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் x is equal to 2 + 1/√10 and x is equal to 2 - 1/√10. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மில் இருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.